தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா எல்லாரோட கட்சியும் வந்து சொல்லிட்டாங்க. இது இதை செய்ய போகிறோம், இதை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்னும் அந்த மிகப்பெரிய கட்சி மட்டும் சொல்லாமல் இருக்கே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி அதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக அறிவிச்சிட்டாங்க. எல்லா அது ஒரு நிகழ்ச்சி மாதிரியே வச்சு அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா மற்றவங்களாம் ஒரு அப்பப்போ வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் போதும் நாங்கள் இதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், 2 பாயிண்ட் 2 பாயிண்ட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரே ஒரு எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு ஷீட்டிலே சொல்லிட்டாங்க. அதில் பெஸ்ட்டு ஒன்று என்னென்னா 8000 ருபீஸ் தராங்களாம். வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கினா ஒரு கூப்பன் மாதிரி தராங்களாம். நீங்கள் போய் அதை கடையில் கொடுத்து வாங்கிக்கலாமா. எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த கலைஞர் உதவித்தொகை, கலைஞரின் மகளிர் உதவித்தொகை திட்டம், அது வந்து 1000லேருந்து 2000 மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்ஷன், முதியோர் ஓய்வூதிய திட்டம் 1200லேருந்து 2000 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல திட்டம் தான். அப்புறம் புதுமை பெண் திட்டம், அப்புறம் நான் முதல்வன் திட்டம், அந்த படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துருந்தா 1000 வந்து 1500 மூவ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்கப்படுறேன். ஏன்னா அதெல்லாம் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தா அவனை அப்போ தான் மோட்டிவ் பண்ண முடியும். படிடா காசு வரும் அப்படின்றதுக்காக இல்லை, அவனுக்கு அந்த டைம் என்ன தேவையோ அதை அவன் வாங்கிப்பான். வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்ல மாட்டான். ஒரு காசு கிடச்சிச்சா அவனுக்கு அந்த டைமில் என்ன தேவை, அவனுக்கு படிக்கிற சம்மந்தமாக அப்படி எதுவும் தேவையா அதெல்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை வந்து ஒரு 500 கூட்டினது எனக்கு நல்ல விஷயமாக தான் தெரியுது. அப்புறம் காலை உணவு திட்டம், அது வந்து 8th வரை இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, அது ஒரு நல்ல திட்டமாக தான் தெரியுது. கரெக்டு தான். அது வந்து ஏன்னா காலைல அந்த 8th வரைக்கும்ங்கிறது ஒரு நல்லது தான். ஏன்னா பெரிய பசங்களுக்கு கூட ஒன்றும் தெரியாது காலைல. இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன நிறைய 3 திட்டம் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. அதனால் இதை லைக் பண்ணி இதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 5000 கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. போன டைம் வந்து அவங்க சொன்னதை செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அதில் எவ்வளோ செய்யாமல் விட்டாங்கிறத இன்னொரு கட்சி சொல்லிட்டாங்க. அதை வந்து ஏன் செய்யலைங்கிறதுக்காக ரீசன் வந்து அவங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்னதை ஓரளவுக்கு இல்லை, முக்கால்வாசி செஞ்சுட்டாங்க. அந்த மகளிருக்கு அரசு பேருந்து இலவசமாக போகலாம், அது வந்து நீங்கள் வந்து அது உங்கள் உரிமை, உங்கள் பஸ் அப்படின்னு. அதை வந்து ஃப்ரீ பஸ் கிடையாது, அங்கே உரிமை பஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொன்னாங்க. எல்லோரும் அதை வந்து கொச்சப்படுத்தினாங்க, ஃப்ரீ பஸ்ஸு இலவச பஸ்ஸுன்னு. அதை வந்து அது ஃப்ரீ பஸ் கிடையாது, அது உங்கள் பஸ் அப்படின்னு சொல்லி அதில் போக வச்சாங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று, லேப்டாப் தராங்க இந்த டைம். அந்த சொல்லியிருந்தாங்க 35 லட்சம் பேருக்கு வந்து லேப்டாப் அறிவிச்சிட்டாங்க. ஊடால அது கொஞ்சம் வராமல் இருந்துச்சு, மறுபடியும் இப்போ மட்டும்தான் கொடுத்தாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க, அடுத்த உயர்கல்வி படிக்கிற 35 லட்சம் மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் தரோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். பார்க்கலாம், அரசியல் காலம் சூடு பிடிச்சிருக்கு, அடுத்து என்ன நடக்குதுன்னு.